ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। ओम ज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। பக்தர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். யாத்திரையினுடைய கடைசி நாள்ல இன்னைக்கு இங்க ராதா மாதவர் பஞ்சதத்துவர் மற்றும் சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமான் ஆலயத்தில் நம்ம கூடியுள்ளோம். சமீபத்தில் இந்த ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்டியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் இந்த ராமநவமி அன்னைக்கு தான் பகவானுடைய பிராண பிரதிஷ்டை உற்சவம் நடந்தது. யாரெல்லாம் தரிசனம் எடுக்கலையோ அப்புறம் கிளாஸ்க்கு அப்புறம் நீங்கள் தரிசனம் பண்ணுறது ரொம்ப பிரமாதமான ரொம்ப அழகான பிரம்மாண்டமான கோயில். இந்த இந்தியாவினுடைய டெல்லி மாநகரத்தினுடைய தலைநகரம் பகுதி நேஷனல் கேபிட்டல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, NCR. இந்த தலைநகரத்துக்குள்ளேயே ஒரு 15-16 கோயில், பெரிய கோயில் கோபால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் அவருடைய கைடன்ஸ் கீழே பக்தர்கள் கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு கோயிலும் ரொம்ப அற்புதமான கோயில். நம்ம இன்னைக்கு கடைசி வகுப்புல இந்த யாத்திரையில எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனோமோ அந்தந்த இடத்தோட சம்பந்தமான சில கருத்துக்கள் எப்படி பாகவதத்துல வர்ணனை செய்யப்பட்டுள்ளது, சில கருத்துக்களை நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். நம்ம யாத்திரை ஆரம்பிச்சது ஹரித்வார்ல ஆரம்பிச்சோம். ஹரித்வாருக்கும் பாகவதத்தில் உள்ள கதைகளுக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு. ஹரித்வார்ல தான் விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் நடந்த உரையாடல் ஹரித்வார்ல நடந்திருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 3வது ஸ்கந்தம் மற்றும் 4வது ஸ்கந்தம் அதுல சொல்லப்பட்டுள்ள கதை இந்த ஹரித்வார்ல நடந்தது. விதுரரை ஹஸ்தினாபுரத்திலிருந்து துரியோதனன் துரத்திடுறார். அப்ப விதுரர் அந்த தன்னுடைய வாழ்க்கையில அவர் முழு வாழ்க்கையும் எந்தவித சுயநலம் இல்லாமல் திருதராஷ்டிரருக்கு கௌரவர்களுடைய நலனுக்காக அவர் ஆலோசனை கொடுத்தாலும்
அந்த விதுரரை தவறாக புரிந்து கொண்டார்கள். அவ்வளவு கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்தி இந்த விதுரர் ஒரு வேலைக்காரியினுடைய மகன், இவர் நம்மளுடைய எதிரிகளுக்காக இவர் வேலை பார்க்கிறார் அப்படின்னு விதுரருடைய நேர்மையான அந்த குணத்தையே அவங்க சந்தேகப்பட்டாங்க. அந்த விதுரரை ஹஸ்தினாபுரத்திலிருந்து துரத்தி அடிச்சாங்க. விதுரர் அந்த கசப்பான சம்பவத்தை கிருஷ்ணர் கொடுத்த அனுகிரகம் அப்படின்னு எடுத்துக்கொண்டு ஒரு ஆக்கப்பூர்வமான ஆன்மீக கண்ணோட்டத்துடன் அந்த கசப்பான சம்பவத்தை பார்த்தார். இந்த சந்தர்ப்பத்தினால எனக்கு பல தீர்த்த ஸ்தலங்கள் போறதுக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அப்படின்னு நினைத்து அந்த வாய்ப்பை அப்படி பயன்படுத்திக் கொண்டார். அதனாலதான் பக்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் என்னன்னா, பக்தி is the art of transforming curses into blessings. வாழ்க்கையில ஒரு கசப்பான ஒரு சாபக்கேடு மாதிரி இருக்கின்ற சம்பவத்தை எப்படி ஒரு அனுகிரகமாக மாற்றுகின்ற கலைதான் பக்தி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்த கலையில ஒரு தேர்ச்சி பெற்றவர் விதுரர். அவர் தீர்த்த யாத்திரையில போயிட்டு இருக்கும் பொழுது விருந்தாவனத்துக்கு பக்கத்துல உத்தவரை சந்திக்கிறார். உத்தவரை சந்திச்ச உடனே உத்தவர் கிட்ட விதுரர் பல கேள்விகளை எழுப்புறார். கிருஷ்ணருடைய நலம் விசாரி, கிருஷ்ணர், பலராமர் மற்றும் யாதவ குலத்தில் உள்ள வசுதேவர், தேவகி, உக்ரசேனர் எல்லோரை பற்றியும் அவர் நலம் விசாரிக்கின்றார். அதை கேட்டுவிட்டு உத்தவர் அந்த கேள்விகளை கேட்டுவிட்டு அவர் ஒரு முகூர்த்தத்துக்கு அவரால் பேசவே முடியல. ஒரு முகூர்த்தம்னா 48 நிமிடத்துக்கு உத்தவர் ஸ்தம்பிச்சு போயிடுறார். அவரால் ஒரு வார்த்தை கூட பேசவே முடியல. 48 நிமிடத்துக்கு அவர் அந்த ஆனந்த பரவச நிலையில போய் அவரால் அந்த விதுரர் கேட்ட கேள்விகள்னால கிருஷ்ணரை பற்றியான ஆழ்ந்த சிந்தனையில அவர் மூழ்கி அந்த சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா விதமான அந்த ஆனந்த பரவச நிலையினுடைய எல்லா அடையாளங்களையும் அவர் வெளிப்படுத்தினார். அதற்கப்புறம் விதுரருக்கு பதில் சொல்றதுக்காக அந்த ஆனந்த பரவச நிலையிலிருந்து வெளியில விதுரர் கிட்ட பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுதான் பாகவதத்தினுடைய 2வது, 3வது, 4வது அத்தியாயத்துல மிக அற்புதமான பிரசங்கம். குறிப்பாக பார்த்தோம்னா கிருஷ்ணருடைய மிக நெருங்கிய நண்பர்கள், ஒருத்தர் அர்ஜுனர், இன்னொருத்தர் உத்தவர். 1வது ஸ்கந்தத்துல அர்ஜுனர் கிருஷ்ணருடைய பிரிவில் எப்படி தன்னுடைய அந்த கிருஷ்ணர் மேல உள்ள பக்தி உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றார். அவ்வளவு ஒரு அற்புதமான அத்தியாயம் 1வது ஸ்கந்தத்துல 15வது அத்தியாயம். அதே மாதிரி உத்தவர் கிருஷ்ணருடைய பிரிவுல கிருஷ்ணர் மேல உள்ள ஆழ்ந்த அன்பை அவர் வெளிப்படுத்துகின்றார். அப்ப கடைசியில உத்தவர் விதுரர் கிட்ட சொல்றார், கிருஷ்ணர் ஆன்மீக உலகத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் உங்களை பத்தி விசாரித்தார் அப்படின்னு சொல்றார். உங்களுடைய நலனை பத்தி விசாரித்தார் அப்படின்னு சொல்றார். அதை கேட்ட உடனே விதுரருக்கு என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதனை பத்தி கிருஷ்ணர் விசாரித்தார் அப்படின்னு அதை நினைச்ச உடனே விதுரர் கிருஷ்ணர் மேல உள்ள அன்பினால் அவர் கண்ணீர் விட ஆரம்பிக்கின்றார், அழ ஆரம்பிக்கின்றார். பிரபுபாதர் அந்த பொருளுரையில சொல்றார்,
ஆன்மீக வாழ்க்கையில வந்து பகவானுக்காக நம்ம ஒருத்தர் மனமார்ந்து கிருஷ்ணருக்காக ஒருத்தர் அழுவது, அதுதான் ஆன்மீக வாழ்க்கையினுடைய கடைசி குறிக்கோள் அப்படின்னு சொல்றாரு. Crying for Krishna is the highest goal in spiritual realization. அந்த மாதிரி ஒரு தாத்பரியத்தை எழுதுறாரு. அத வந்து நம்ம ஒரு இமிடேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம அதை ஒரு போலித்தனமா நடிக்க முடியாது. விதுரர்கிட்ட அப்படி ஒரு ஆழ்ந்த அன்பு இருந்தது. கிருஷ்ணர் என்னை பத்தி விசாரித்தாரா அப்படின்னு நினைச்சு அவர் வந்து கிருஷ்ணருக்காக அழ ஆரம்பிக்கிறார். அதற்கப்புறம் விதுரர் வந்து அங்கேருந்து ஹரித்வாருக்கு வர்றார். உத்தவர் வந்து விதுரர் கிட்ட சொல்றார், கிருஷ்ணர் வந்து மிக ரகசியமான பாகவதத்தினுடைய ரகசியமான கருத்துக்களை வந்து போதனை செய்தார் அப்படின்னு சொல்றார். அந்த போதனை வந்து 2 பேர் தான் கேட்டாங்க. ஒன்னு உத்தவர், இன்னொன்னு வந்து மைத்ரேய ரிஷி. அப்ப விதுரர் இயற்கையாக உடனடியாக கேட்டார், இந்த மாதிரி கிருஷ்ணர் சொன்ன அந்த ரகசியமான போதனையை நானும் கேட்க விரும்புகின்றேன் அப்படின்னு உத்தவர் கிட்ட அந்த ஆசையை வெளிப்படுத்தினார். ஆனா உத்தவர் வந்து கிருஷ்ணருடைய அவ்வளவு ஒரு நெருங்கிய பக்தராக இருந்தாலும் உத்தவர் நினைச்சார், நான் எப்படி விதுரர் வந்து என்னை விட வயதில் வந்து மூத்தவர், அவருக்கு வந்து நான் ஒரு குருவினுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு எப்படி நான் உபதேசம் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு உத்தவர் வந்து கிருஷ்ணர் 2 பேருக்கு நான் உபதேசம் செஞ்சார், அவருக்கு மைத்ரேய ரிஷிக்கும். அந்த உபதேசத்தை திருப்பி விதுரருக்கு சொல்றது வந்து ஒரு மிக உயர்ந்த ஒரு கௌரவமான விஷயம். ஆனா அப்படி இருந்தாலும் உத்தவர் வந்து ஒரு வைஷ்ணவருக்கான அந்த நடத்தையை கடைபிடிக்க விரும்பினார். வைஷ்ணவருக்கான பண்பு வந்து நம்மை விட ஒரு உயர்ந்த மூத்த வைஷ்ணவர்கிட்ட நம்ம வந்து அவருடைய குருவினுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு வந்து நம்ம வந்து உபதேசம் செய்யக்கூடாது. அதனால உத்தவர் வந்து அந்த பண்பை கடைபிடித்து அவர் விதுரர் கிட்ட சொல்றாரு, நீங்க வந்து மைத்ரேய ரிஷியை அணுகி அவர்கிட்ட கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதற்கப்புறம் விதுரர் வந்து இங்க ஹரித்வாருக்கு வர்றாரு. அப்ப ஹரித்வாருக்கு வரும் பொழுது முதல் கேள்வி என்ன கேட்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம். விதுரர் வந்து அந்த கிருஷ்ணர் யதுவம்சம் மறைந்ததற்கான மௌஷல லீலை, தமிழ்ல முஷல லீலை அப்படிம்பாங்க, மௌஷல லீலை, அந்த யதுவம்சம் வந்து இந்த உலகத்துல இருந்து மறைந்தது வந்து கொஞ்சம் ஒரு சாதாரண மனிதர்களுடைய மனசுல வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அவங்க வந்து தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கொண்டு அவ்வளவு ஒரு எண்ணிக்கையில கோடிக்கணக்கான நபர்கள் இருந்த அந்த யதுவம்சம் வந்து அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு அவங்க வந்து அழிந்து போனாங்க. அந்த லீலை வந்து சாதாரண மனிதர்கள் பார்க்கும் பொழுது கிருஷ்ணரும் வந்து அவர் தன்னுடைய கர்ம வினையை அனுபவிக்கிறார் போல இருக்கு, அவர் வந்து இந்த குருக்ஷேத்திர யுத்தத்தை வந்து அவர் தூண்டினார், அதனால குருவம்சம் அழிந்தது, அதனுடைய கர்ம வினை வந்து அவரும் அனுபவிச்சிருக்கார், அவருடைய வம்சம் அப்படி அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு பல பேர் வந்து அப்படி பேசுவாங்க. ஆனா அந்த லீலைக்கு உள்ளே இருக்கின்ற பல ரகசியமான உட்கருத்துக்களை வந்து கிருஷ்ணர் வந்து உத்தவருக்கும் மைத்ரேய ரிஷிக்கும் போதனை செய்தார். அப்ப விதுரர் மைத்ரேய ரிஷி கிட்ட வரும் பொழுது முதல் அந்த கேள்வியை தான் முதல்ல கேட்டு,
கிருஷ்ணர் சொன்ன அந்த ரகசியமான ஞானத்தை நான் கேட்க விரும்புகின்றேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர் முதல்ல கேட்கிறார். ஆனா அவர் தன்னுடைய முதல் கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, சுகாய கர்மாணி கரோதி லோகோ நதை சுகம் வாண்யதுபாரமம் வா விந்தேத பூய ததயேவ துக்கம் யதத்ர யுக்தம் பகவான் வதேன்னஹ. விதுரர் கேட்கிற, இந்த உலகத்துல எல்லா பந்தப்பட்ட ஜீவாத்மாக்கள் சுகத்தை இன்பத்தை அடைவதற்காக பல பலநோக்கு செயல்களில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்பத்தை அடைவதற்காகவும் துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காகவும் பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அவங்களால ஒரு நிலையான இன்பத்தை அடைய முடியறதில்லை. அவங்களால துன்பத்திலிருந்து விடுபடவும் முடியறதில்லை. ஒரு நிலையான இன்பத்தை அடைவதற்கும் துன்பத்திலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கும் என்ன உபாயம் அப்படின்னு அந்த கேள்வியை கேட்கிறார். பிரபுபாதர் அந்த பொருளுரையில் சொல்றார், விதுரர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஒரு பொதுவான, அவங்களுக்கு நன்மையை கொடுக்கின்ற ஒரு பொதுவான கேள்வியை கேட்டுள்ளார். அவர் மைத்ரேய ரிஷி சந்திக்கிறதுக்கான காரணமே அந்த கிருஷ்ணர் சொன்ன ரகசியமான ஞானத்தை கேட்பதற்காக வர்றார். ஆனா அவர் ஆரம்பிக்கிற கேள்வி இந்த உலகத்தில் உள்ள வருங்காலத்தில் உள்ள நிகழ்காலத்தில் உள்ள எல்லா நபர்களுக்கும் நன்மையை கொடுக்கின்ற ஒரு பொதுவான கேள்வியை கேட்கிறார். இப்படிப்பட்ட கேள்வி பரஹித பிரஷ்ன, மற்றவர்களுடைய நன்மைகளுக்காக கேட்கப்படுகின்ற கேள்வி. ஸ்வஹித பிரஷ்ன, நம்மளுடைய நன்மைக்காக கேட்கப்படுகின்ற கேள்வி. விதுரர் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில அவ்வளவுக்கு ஒரு கசப்பான சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் அவர் மற்றவர்களுடைய நன்மையை பற்றி சிந்திக்கிறார். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு 3 கருத்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த பாடத்துல 3 பாடம்: நாமே ருச்சி, வைஷ்ணவ சேவா மற்றும் ஜீவே தயா. பகவான் மேல உள்ள அன்பு அந்த கிருஷ்ணர் மேல உள்ள அன்பு, அந்த ஒரே அன்பு 3 விதமாக வெளிப்படுகிறது. ஒரு விதமாக எப்படி வெளிப்படுகின்றதுன்னா, கிருஷ்ணருடைய நாமங்களை உச்சரிப்பது, கிருஷ்ணருடைய பெருமைகளை கேட்பதில் ஒருத்தர் ஆனந்தத்துடன் அதை கேட்கின்றார், பாடுகின்றார். அதுதான் நாமே ருச்சி அப்படின்னு சொல்றோம். அதே பகவானுடைய அன்பு மற்ற வைஷ்ணவர்களுக்கு சேவை மனப்பான்மை மூலமாக, அவர்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு ஆர்வத்துடன், அந்த ஆர்வ மனப்பான்மை மூலமாக அதே கிருஷ்ணர் மேல உள்ள அன்பு இப்படியும் வெளிப்படுகிறது. அதே கிருஷ்ணர் மேல உள்ள அன்பு இந்த உலகத்தில் உள்ள சாதாரண பொதுமக்கள் மேல ஒரு கருணை உணர்வு மூலமாக, அவங்க மேல உள்ள கருணை உணர்வு, அவர்களையும் எப்படி பகவானுடைய திருவடிகளில் கொண்டு வர வேண்டும், அப்படிப்பட்ட அந்த ஜீவேதயா அப்படிங்கிற அந்த கருணை உணர்வு மூலமாகவும் கிருஷ்ணர் மேல உள்ள அன்பு வெளிப்படுகிறது. அந்த மாதிரி விதுரர் அந்த ஆரம்ப கேள்வியிலே பார்க்கும் பொழுது ஜீவேதயா, கிருஷ்ணர் மேல உள்ள அன்பை இந்த உலகத்தில் உள்ள நபர்களுக்கு என்ன எப்படி நன்மையை கொடுக்க வேண்டும், அந்த கருணை உணர்வு மூலமாக அந்த கேள்வியை எழுப்பினார். அந்த மாதிரி விதுரர் மைத்ரேய சம்வாதத்துல பல அற்புதமான பிரசங்கங்கள் இருக்கு. ஒரு ஸ்லோகத்தை சொல்றேன், அதுக்கப்புறம் அடுத்தது போவோம். ஒரு அற்புதமான ஸ்லோகம் விதுரர் சொல்றார்: ஸ்ருதஸ்ய பும்சாம் சுசிரஸ்ரமஸ்ய நன்வஞ்சசா சூரிபிரீடிதோர்த்த தத்தத் குணானுஷ்ரவணம் முகுந்த
பாதாரவிந்த ஹிருதயேஷு ஏஷாம். விதுரர் சொல்றார், யார் ஒருத்தர் குருவினுடைய திருவடியில் அமர்ந்து சாஸ்திரத்தை கற்பதற்கான அந்த பெருமுயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாரோ, சாஸ்திரங்களை கற்பது அது ஒரு நீண்ட நாள் பெருமுயற்சி. அந்த சாஸ்திர கல்வியினுடைய அந்த பெருமுயற்சியினுடைய குறிக்கோள் என்னன்னா, பகவானுடைய தூய பக்தர்களுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம கேட்க வேண்டும். ஏன்னா அந்த தூய பக்தர்களுடைய மனசுல எப்பொழுதும் பகவான் இருக்கின்றார். அவர்கள் எப்பொழுதும் பகவானை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சாஸ்திர கல்வியினுடைய கடைசி குறிக்கோள் என்னன்னா, பகவானுடைய தூய பக்தர்களுடைய வாழ்க்கையை பத்தி கேட்க வேண்டும் அப்படின்னு விதுரர் ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை சொல்றார். அந்த மாதிரி அந்த விதுர மைத்ரேய உரையாடல்ல பல அற்புதமான கதைகள் வருகின்றன. அந்த உரையாடலே ஹரித்வார்ல தான் நடந்தது. அதுக்கப்புறம் ஹரித்வார் பாகவதத்தோட எப்படி சம்பந்தப்பட்டதுன்னா, இந்த ஹரித்வார் அல்லது இந்த ஹிமாலய பகுதியை பார்க்கும் பொழுது, பொதுவாக நம்ம வரலாறுல பார்க்கும் பொழுது பல முனிவர்கள், பல சாதுக்கள், பல பேர் இந்த ஹிமாலயத்துல குகையில தியானம் செய்வார்கள். ஆனா ஒரு வைணவருடைய மனப்பான்மை எப்படின்னா, அவர் வெறும் தன்னுடைய முக்திக்காக மட்டும் இங்க தியானம் செய்யறதுக்காக வரமாட்டார். துருவ மகாராஜர், உத்தவர் எல்லாரும் வந்தாங்க. ஆனா அவங்க வெறும் தன்னுடைய முக்திக்காக மட்டும் வர்றார். அதனாலதான் பிரலாதர் சொல்றார், பிராயேண தேவ முனையோ ஸ்வவிமுக்தி காமா மௌனம் சரந்தி விஜனே ந பரார்த்த நிஷ்டா நைதான் விகாய கிருபணான் விமுமுக்ஷயேகோ நாண்யம் த்வதஸ்ய சரணம் பிரமதோனு பஷ்யே. பிரலாதர் சொல்றார், பெரும்பாலான முனிவர்கள் தன்னுடைய முக்தியை, தனக்கு முக்தி கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துடன் ஹிமாலயத்துல பல குகைகள்ல அவங்க தியானம் செய்கின்றார்கள். அவர்கள் மற்றவர்களுடைய நலனை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை. ஆனா நான் நைதான் விகாய கிருபணான் விமுமுக்ஷயேகோ, நான் என்னுடைய வாழ்க்கையில நான் மட்டும் தனியாக முக்தி அடைய வேண்டும் அப்படின்னு நான் விருப்பப்படவில்லை. நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் உங்களுடைய திருவடிகள் கிட்ட கொண்டு வர விருப்பப்படுகிறேன். உங்களுடைய திருவடிகளை தவிர நாண்யம் த்வதஸ்ய சரணம் பிரமதோனு பஷ்யே, இந்த சம்சார சக்கரத்துல சுழல்ல பயணம் செய்து கொண்டிருக்கின்ற ஜீவாத்மாக்களுக்கு உங்களுடைய திருவடிகளை தவிர வேற எந்த உபாயமே கிடையாது அப்படின்னு பிரலாதர் சொல்றார். அந்த மாதிரி விதுரர் இந்த ஹரித்வாருக்கு வரும்பொழுது அவர் ஆரம்பிக்கிற கேள்வியே மற்றவர்களுடைய நலனுக்காக அந்த கேள்வியை கேட்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதே ஹரித்வார்ல தான் அஜாமிலர் வந்தார். அஜாமிலர் அந்த விஷ்ணுதூதர்களுக்கும் யமதூதர்களுக்கும் இடையே நடந்த உரையாடலை கேட்டார். அந்த உரையாடலை கேட்டதுக்கு அதுக்கப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு பரிமாற்றம் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடியும் அவர் நாராயணனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டு இருந்தார். குழந்தை பிறந்ததிலிருந்தே நாராயணன் பெயரை சூட்டி நாராயணனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார். ஆனா அவர் தன்னுடைய பாவ காரியங்களை செய்து கொண்டிருந்தார்.
ஆனா எப்பொழுது அவருடைய மனசுல அவருடைய வாழ்க்கையில ஒரு திடமான நம்பிக்கை ஏற்பட்டது, அதற்கான ஒரு திருப்பு முனை அப்படின்னு பார்த்தோம்னா, யமதூதர்கள் அவரை யமலோகத்தை கூட்டிட்டு போறதுக்காக வந்தாங்க. அப்ப விஷ்ணு தூதர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். அப்ப விஷ்ணு தூதர்களுக்கும் யமதூதர்களுக்கும் இடையே அந்த உரையாடல் நடந்தது. அந்த உரையாடலை அஜாமிலர் கேட்டார். அந்த உரையாடல்ல பாகவத தர்மம், கிருஷ்ணருடைய இந்த பக்தி தொண்டு, கிருஷ்ணருடைய நாமங்களுடைய பெருமை, பாகவத தர்மம், கிருஷ்ணருடைய நாமங்களுடைய பெருமையை கேட்டார். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய மனசுல அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வந்தது. அப்பதான் அவர் தன்னுடைய பாவத்தை எல்லாம் கைவிட்டு விட்டு அவர் ஹரித்வாருக்கு வர்றார். அப்ப பாகவதத்தில் அங்க பார்க்கும் பொழுது அஜாமிலர் சொல்றார், அப்ப அவர் ஒரு ஆழ்ந்து வருத்தப்பட ஆரம்பிக்கிறார். தான் செஞ்ச பாவங்களை எல்லாம் நினைத்து, நான் அவ்வளவு ஒரு உயர்ந்த பிராமணருடைய நிலையில இருந்தேன். ஆனா அந்த பிராமணருடைய நிலையிலிருந்து இந்த விபச்சாரியினுடைய தொடர்புனால நான் எவ்வளவு வீழ்ச்சி அடைந்து விட்டேனே. என்னுடைய வயதான பெற்றோர்களை நான் துரத்தி விட்டேன். அந்த பதிவிரதா மனைவியை நான் துரத்தி விட்டேன். பல பாவ செயல்களில் நான் ஈடுபட்டேன். நான் அவ்வளவு ஒரு தாழ்ந்த மனிதன். ஆனா பகவானுடைய நாமம் எவ்வளவு உயர்ந்தது. நான் எங்க, பகவானுடைய நாமம் எங்க? என்னை போன்ற ஒரு தாழ்ந்த மனிதருக்கு பகவானுடைய நாமத்தினுடைய தொடர்பு கிடைத்திருக்கின்றது அப்படின்னு நினைச்சு அவர் ஒரு ஆழ்ந்த வருத்தப்படுறார். வருத்தப்பட்ட உடனே அவர் அந்த காணிய குப்ஜ, அஜாமிலர் இருந்தது காணிய குப்ஜ அப்படிங்கிற ஒரு கான்பூர். அந்த காணிய குப்ஜத்துல இருந்து அங்கிருந்து இங்க ஹரித்வாருக்கு வர்றார். பிரபுபாதர் முதலாவது ஸ்கந்தத்துல ஒரு பொருளுரை எழுதுறார். By repentance and penance, a person can get transferred from external energy to internal energy. ஒரு பக்தர் ஒரு ஜீவாத்மா தன்னுடைய வாழ்க்கையில பல எண்ணற்ற ஜென்மங்களாக பகவானை மறந்து, எப்படி பல பாவ செயல்கள் அல்லது புண்ணிய செயல்கள் பகவானை மறந்து எப்படி எண்ணற்ற ஜென்மங்கள் நம்ம கழித்திருக்கிறோமே அப்படின்னு நினைச்சு ஒரு ஜீவாத்மா எப்பொழுது வருத்தப்படுகின்றாரோ, வெறும் வருத்தம் மட்டுமல்ல, அந்த வருத்தம் ஒரு நிலையான பக்தி தொண்டின் பயிற்சியை பக்தி தொண்டை நிலையாக கடைபிடிப்பதற்கான ஒரு தவமாக அது மாற வேண்டும். சில சமயம் வெறும் வருத்தப்படுறோம். ஆனா அந்த வருத்தம் ஒரு பக்தி பயிற்சி, ஒரு நிலையான பக்தி பயிற்சியாக மாறுவதில்லை. எப்ப ஒருத்தர் தான் செஞ்ச தவறான காரியங்களை நினைச்சு ஆழ்ந்து வருத்தப்படுறார், அதே சமயத்துல அந்த பக்தி பயிற்சியை நிலையாக அவர் எடுத்துக்கொள்கின்றார். அதுதான் உயர்ந்த தவம். அப்ப அந்த ஜீவாத்மா பகவானுடைய பகிரங்க சக்தியினுடைய பிடியிலிருந்து வெளியில பகவானுடைய அந்தரங்க சக்தியினுடைய அனுகிரகத்துக்குள்ள வருகின்றார். அப்ப அஜாமிலர் இங்க ஹரித்வாருக்கு வரதுக்கான மூல காரணம் என்னன்னா, அந்த விஷ்ணு தூதர்கள் பகவானுடைய நாமங்களுடைய பெருமைகளை பத்தி சொன்னது, அதை கேட்டதுதான். அதனாலதான் சம்பந்த ஞானம் நம்மளுடைய பக்தி பயிற்சியில ஒரு திடமான அடித்தளத்தை கொடுக்கின்றது. அதற்கு முன்னாடியும் அஜாமிலர் நாராயண நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார். ஆனா அவருக்கு பகவானுடைய நாமங்களை பத்தியான அந்த பெருமைகள் தெரியல, அந்த சம்பந்த ஞானம் இல்லை. அதனால அந்த நாமங்களை அவர் எதேச்சையா உச்சரித்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய பையனை நினைச்சு உச்சரித்துக் கொண்டிருந்தார்.
நம்பிக்கையுடன் உச்சரிக்கல, பாவங்களை செய்து கொண்டே உச்சரித்துக் கொண்டிருந்தார். மிரியமான ஹரேர் நாம, மிரியமான ஹரேர் நாம அஜாமிலோபி ஏனைவ மிருத்யுபாஷா தமுச்சத. மிரியமான ஹரேர் நாம கிருணன் புத்ரோபசாரிதம் அஜாமிலோபி ஏனைவ மிருத்யுபாஷா தமுச்சத. அஜாமிலர் வெறும் தன்னுடைய மரண படுக்கையில தான் பகவானுடைய நாமத்தை உச்சரித்தார். பாவங்களை செய்து கொண்டே உச்சரித்துக் கொண்டிருந்தார். தன் ஒரு நம்பிக்கை இல்லாமல் உச்சரித்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய மகனை நினைத்துக் கொண்டு உச்சரித்துக் கொண்டிருந்தார். ஆனா அப்படி இருந்தாலும் அந்த அஜாமிலரை பகவானுடைய நாமம் அவருடைய பாவத்திலிருந்து விடுவித்தது. அந்த அஜாமிலர் அவர் ஹரித்வாருக்கு 12 வருஷம் அவர் நிலையாக பக்தி பக்தியை பயிற்சி செய்தார். அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு பகவானுடைய வைகுண்ட விமானம் அவரை வைகுண்டத்துக்கு கொண்டு போனார். அந்த நிகழ்ச்சி நடந்ததும் இந்த ஹரித்வார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஹரித்வார்ல தக்ஷ யாகம் நடந்த இடமும் ஹரித்வார். இதுவும் பாகவதத்தில் உள்ள ஒரு ரொம்ப பிரசித்தியான பிரசங்கம் தக்ஷ யாகம். இதை பத்தி ஒரு சில கருத்துக்கள் சொல்றேன். அந்த தக்ஷ யாகம் தொடங்கியதே தக்ஷர் அந்த யாக சபையில நுழைகின்றார். அப்ப அவருடைய அந்த பிரகாசத்தினால எல்லோரும் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்துகின்றனர். ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும், சிவபெருமான் மட்டும் எழுந்து நிற்கல. ஏன்னா அவர் கிருஷ்ணர் மேல ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு. ஆனா தக்ஷர் இவ்வளவு பேர் எழுந்து நின்று இருக்காங்க, சிவபெருமான் மட்டும் எழுந்து நிற்கல. அதை மட்டும் அவர் கவனிச்சு அதுக்கப்புறம் சிவபெருமான் மேல அவர் இகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறார். நம்ம வாழ்க்கையில மத்தவங்க நமக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அது கட்டாயம் நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில அதனால நம்ம பாதிப்படைந்து விடுவோம். ஏன்னா எல்லோரும் எல்லா சமயத்திலையும் எல்லா இடத்துலயும் நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அப்ப மத்தவங்க மரியாதை எதிர்பார்த்து இருந்தோம்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு சன்னியாசியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் இந்த வாழ்க்கையினுடைய ஒரு இயற்கை எல்லோருக்கும் எல்லா சமயத்திலும் மரியாதை கிடைக்காது. ஒரு மடத்துல பகவானுக்கு ஆரத்தி கொடுத்துட்டு அந்த ஆரத்தி இதை கொண்டு வந்தாங்க. அந்த ஆரத்தி இதை அந்த இதுல ரெண்டு பல சன்னியாசி இருந்தாங்க. ஒரு சன்னியாசிக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு சன்னியாசிக்கு கொடுத்தாங்க. அவங்க 2 பேருக்கு நடுவில் சண்டை வந்துருச்சு. ஓ, நீங்க எப்படி இவருக்கு எப்படி முதல்ல கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி மற்றவங்களுடைய மரியாதை எதிர்பார்த்து இருந்தோம்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை கட்டாயம் நம்ம பாதிப்படையும். ஆனா மற்றவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுப்பதுல அது நம்ம எல்லா சூழ்நிலையும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அது உங்களுடைய கையில எப்பொழுதும் இருக்கு. மற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்பது அது உங்களுடைய கையில இருக்கு. அது எல்லா சூழ்நிலையிலும் நீங்க கொடுக்கலாம். அந்த பண்பை நம்ம வளர்த்து கொண்டோம்னா நம்ம எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனா மற்றவங்கள நமக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு வச்சிருந்தோம்னா கட்டாயம் நம்ம அதனால பாதிப்படையும். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், அமானின மானதேன அப்படின்னு சொல்றாரு. அமானித்வம், அமானித்வம் அப்படிங்கிற குணமும் கிருஷ்ணர் சொல்லும் பொழுது, அமானித்வம்னா மற்றவங்க நமக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது, அதுதான் அமானித்வம் அப்படிங்கிறார். அந்த குணம் ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்கு ஒரு வழி அப்படிங்கிறார்.
அந்த தக்ஷ யாகம் வந்து ஹரித்வார்ல நடந்தது. அதுவும் ரொம்ப நீண்ட பிரசங்கம். அதுல இன்னொரு கருத்து என்னன்னா, பார்வதி சதி வந்து அந்த தக்ஷ யாகத்துக்கு வராங்க. 2வது தடவை தக்ஷர் வந்து யாகம் செய்யும் பொழுது இந்த சதி வந்து அந்த இடத்துக்கு வராங்க. அங்க வரும்பொழுது பாக்குறாங்க, தக்ஷர் வந்து அந்த யாகத்துல சிவபெருமானுக்கு ஆகுதி கொடுக்கவில்லை. எல்லா தேவர்களுக்கும் அவர் வந்து ஆகுதி கொடுத்து கொண்டிருக்கார், ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் கொடுக்கல. சிவனை வந்து அவமதிச்சிருக்கின்றாரே, அதை வந்து சதி வந்து சதியால சகித்துக் கொள்ள முடியல. அப்ப சதி வந்து சிவபெருமானுடைய உயர்ந்த நிலையை பற்றி அந்த சபையில வந்து பேசுகின்றார். 4வது ஸ்கந்தத்துல 4வது அத்தியாயத்துல வருவார். 4வது ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயத்துல தக்ஷர் வந்து சிவபெருமானை இகழ்ந்து பேசுகின்றார் சபையில. அந்த தக்ஷர் சிவபெருமானுடைய என்னென்ன தோஷங்களை எல்லாம் பேசினாரோ அந்த ஒவ்வொரு தோஷங்களுக்கும் ஒரு பதிலை, ஒரு பிரதிவாதத்தை வந்து சதி வந்து அந்த சபையில வந்து எடுத்து சொல்றாங்க. அதுதான் ஒரு சிஷ்யருக்கான ஒரு குணம். சமஸ்கிருத பாஷையில சிஷ்யருக்கு வந்து சாத்திர அப்படிங்கிற வார்த்தையும் உபயோகப்படுத்தப்படுகிறது. சாத்திர அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, குரு தோஷோ சாதனம் சத்திரம் தச்சீலமஸ்ய சாத்திரக அப்படின்னு, சாத்திரக அப்படிங்கிற வார்த்தையினுடைய விரிவான அர்த்தம் சமஸ்கிருத பாஷையில வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குருவினுடைய அவருடைய வாழ்க்கையில சில தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களை மறைப்பதற்கான இயல்பான சுபாவம் யார்கிட்ட இருக்கின்றதோ அவர்தான் அந்த குரு, அவர்தான் அந்த குருவினுடைய உண்மையான சாத்திரன், ஒரு சிஷ்யர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குணம் ஆன்மீகத்துல மட்டுமல்ல, நம்ம பொதுவாக இந்த உலகத்திலையும் பார்க்கிறோம். ஒரு அரசியல் தலைவர் எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தரமான ஒரு ஸ்டேட்மெண்ட், ரொம்ப தவறான ஒரு கருத்தை தெரிவிச்சாலும் அவங்க கீழே இருக்கிற அந்த கட்சியில் உள்ள எல்லா தலைவர்களும் அதை எதிர்த்து பேசவே மாட்டாங்க. அதை வந்து நியாயப்படுத்தி தான் பேசுவாங்க. எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான கருத்து, தவறான கருத்து, சனாதன தர்மம் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் அந்த கட்சியில உள்ளவங்க யாராவது ஒருத்தர் வந்து இது தவறான கருத்து அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? அதை நியாயப்படுத்தி பேசியிருப்பாங்க, அல்லது அதை வந்து அதை எதிர்த்து பேசியிருக்க மாட்டாங்க. அந்த குணத்தை வந்து நம்ம இந்த உலகத்திலையும் பார்க்கிறோம். ஆனா ஆன்மீக வாழ்க்கையில அதே குணம் ஒரு சிஷ்யன் கிட்ட இருக்க வேண்டும். அந்த குணத்தை தான் சதி வந்து வெளிப்படுத்தினார். அந்த தக்ஷ யாகத்துல வந்து சிவபெருமானுடைய உயர்ந்த நிலையை வந்து எடுத்து சொன்னார். அந்த சிவபெருமானுடைய உயர்ந்த நிலை இந்த இமாலய பகுதி பார்க்கும் பொழுது பத்ரி நாராயண பெருமாள் இருக்கின்றார், பத்ரிகாசிரமம். கேதாரநாத்ல சிவபெருமான் இருக்கின்றார். அது தவிர பல இடத்துல சிவபெருமானுடைய ஆலயங்களும் இருக்கு. அதனால இது சிவபூமி அப்படின்னு சொல்லப்படுறது. சிவபெருமானுடைய உயர்ந்த குணங்கள் ஒரு 2 குணம் பாகவதத்துல எப்படி சொல்லப்பட்டுள்ளதுன்னா, ஒரு இடத்துல சதி இந்த 4வது ஸ்கந்தத்துல சொல்றாங்க, தோஷான் பரேஷான்ஹி குணேஷு சாதவோ கிருஷ்ணந்தி கேச்சின் ந பவாத்ருஷோ த்விஜ குணாம்ச பல்குன் பகுலீ கரிஷ்ணவோ மகத்தமாஸ்தேஷ் அவிதத் பவானகம் அப்படின்னு அந்த 4வது ஸ்கந்தத்துல ஸ்லோகத்தை சொல்றாங்க. இதனோட அர்த்தம் என்னன்னா, சதி சொல்றாங்க, ஓ தக்ஷரே, நீங்கள் வந்து ஒரு பிராமணராக இருந்தாலும் ஆனால் நீங்க வந்து
மற்றவர்களுடைய நடத்தை மேல நீங்கள் வெறும் தோஷத்தையே பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். தக்ஷ பிரஜாபதி அவர் உயர்ந்த ஒரு தார்மீகமான நபர். பல யாகங்களை செய்கிறார். தன்னுடைய கிரகஸ்த ஆசிரமத்தினுடைய விதிமுறைகள்லாம் ரொம்ப நுணுக்கமாக கடைபிடிக்கிறார். ஆனா சதி சொல்றாங்க, நீங்க அவ்வளவு ஒரு தர்ம விதிகளை எல்லாம் சரியான கடைபிடித்தாலும் நான் உங்ககிட்ட மற்றவங்களுடைய நடத்தை மேல அந்த தோஷங்களை பார்க்கறதுக்கான அந்த குணம் இருக்கு. ஆனா உங்களுக்கு நேர் எதிர்மாறாக சிவபெருமானுடைய குணம் எப்படிப்பட்டதுன்னா, சிவபெருமான் மற்றவங்களுடைய நடத்தையில அவர் தோஷங்களை பார்ப்பதில்லை. மற்றவங்க கிட்ட ஒரு தீ பொறி அளவுக்கு ஒரு சின்ன நல்ல குணம் இருந்தாலும் அந்த தீ பொறி அளவுக்கு உள்ள சின்ன நல்ல குணத்தை அல்லது ஒரு சின்ன ஒரு தூசி மாதிரி இருக்கின்ற நல்ல குணத்தை பார்த்து அதை ஒரு பெரிய மலை மாதிரி பெரிதாக பார்க்கின்றார். அதுதான் சிவபெருமானுடைய மனப்பான்மை. அப்படிப்பட்ட உயர்ந்த வைஷ்ணவர் அந்த அந்த சிவபெருமான் மேல நீங்க வெறும் பிழையை மட்டும்தான், தோஷத்தை மட்டுமே பார்த்திருக்கின்றீர்களே அப்படின்னு சதி வருத்தப்படுறாங்க. அந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுரையிலும் பார்த்தோம்னா விஸ்வநாத் சக்கரவர்த்திக்கு ஒரு நீண்ட பொருளுரை கொடுக்கிறார். 4 வகையான 8 வகையான நபர்களை பற்றி சொல்றார். சாது அசாது, சாது தர அசாது தர, சாது தம அசாது தம, அதி சாது தம அதி அசாது தம. சாதுன்னா ஒரு சாது அர்த்தம் தெரியும். சாது அதுக்கு நேர் எதிர்மாறான அசாது. அதுக்கப்புறம் சாது தரன சாதுவை விட ஒரு படி உயர்ந்தவர், அவருடைய குணம் என்ன. அசாது தரன அந்த அசாதுவை விட ஒரு படி கீழே தாழ்ந்தவர், அவருடைய குணம் என்ன. அதுக்கப்புறம் சாது தம, இந்த ஒரு வார்த்தைக்கும் ஒரு இலக்கணம் கொடுத்து அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். சாது தம சாது தரவை விட அவரை விட ஒரு படி உயர்ந்தவர். அசாது தமங்கிறது அசாது தர அந்த நபரை விட ஒரு படி தாழ்ந்தவர். அதி சாது தம அப்படின்னா அந்த சாது தமங்கிறது ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி, மிக உயர்ந்த சாது. ஆனா அவரை விட மிக உயர்ந்தவர் அதி சாது தம, அவருடைய குணம் என்ன. அந்த குணம் தான் சிவபெருமான் கிட்ட இருக்கு, அதி சாது தம. ஒருத்தர் கிட்ட ஒரு தூசி அளவுக்கு ஒரு நல்ல குணம் இருந்தாலும் அந்த நல்ல குணத்தை ஒரு மலை மாறி பெரிதாக்கி பார்க்கிறார். அப்படிப்பட்ட குணம் யார்கிட்ட இருக்குன்னா அவர் தான் அதி சாது தமம். அப்படிப்பட்ட நபர் தான் சிவபெருமான். ஆனா அந்த நபர் கிட்ட நீங்க வெறும் தோஷத்தை மட்டும் பார்த்ததுனால நீங்க அதி அசாது தம அப்படின்னு மிக மிக தாழ்ந்தவர் அப்படின்னு சதி தக்ஷரை கண்டிச்சு பேசுறாங்க. அதே சிவபெருமானை பத்தி இன்னொரு கருத்து 8வது ஸ்கந்தத்துல வருது. தப்யந்தே லோக தாபேன சாதவ பிராயசோ ஜனாஹ பரமாராதனம் தத்தி புருஷஸ்ய அகிலாத்மனஹ. ஒரு சாதுவினுடைய குணம் என்னன்னா, அல்லது ஒரு மகாத்மாக்களுடைய குணங்கள் என்னன்னா, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களுடைய நலனுக்காக, குறிப்பாக மற்றவர்களுடைய ஆன்மீக நலனுக்காக அவர்கள் தானாகவே தன்னிச்சையாக தங்களுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதுதான் ஒரு வைணவருடைய குணம், பரதுக்க துக்கி அப்படின்னு சொல்றோம். இந்த மற்றவர்களுடைய ஆன்மீக நலனுக்காக ஒருத்தர் தன்னிச்சையாக தானாகவே பல கஷ்டங்களை ஏற்றுக்கொள்வது, இந்த முறைதான், இந்த பாதை தான்
பகவானை வழிபடுவதற்கான தலை சிறந்த பாதை அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்த தலை சிறந்த பாதையை வந்து கடைபிடித்தவர் தான் சிவபெருமான். ஏன்னா அவர் வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லோருடைய நலனுக்காக அவர் வந்து அந்த காலக்கூட்ட விஷத்தை வந்து பருகினார். அந்த மாதிரி அந்த சிவபெருமானுடைய கஷேத்திரம், இந்த இமாலய கஷேத்திரம், அவருடைய இந்த 2 குணங்கள் அதி சாதுதம மற்றும் இந்த பரதுக்க துக்கி, அந்த 2 குணங்களையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரிஷிகேஷுக்கு வந்தோம். ரிஷிகேஷ்ல ஒரு கருத்து சொல்றேன். ரிஷிகேஷ்ல வந்து ஒரு அற்புதமான பகவானுடைய திருவிளையாடல் நடந்தது. என்னன்னா, ஒரு முறை வந்து மது மற்றும் கைடப அப்படின்னு 2 அசுரர்கள் பிரம்மா கிட்ட இருந்து வேதங்களை திருடி விட்டார். சில மாசம் முன்னாடி மைக்ரோசாப்ட் அப்படின்னு ஒரு நிறுவனம் அமெரிக்காவில், அவங்களுடைய அந்த நிறுவனத்தினுடைய அமெரிக்காவில் உள்ள இங்க அவங்களோட சென்டர் எங்க இருக்கோ அந்த அங்க அவங்களோட மையத்துல வந்து அந்த சாப்ட்வேர்ல ஏதோ குளறுபடி ஆயிடுச்சு. அதனால உலகத்துல பல இடத்துல பாதிப்படைந்தது. பல நூற்றுக்கணக்கான விமானங்கள் வந்து தாமதமாகி போனது. பல பேர் வந்து பெங்களூர் இதுல பல ஏர்போர்ட்ல வந்து பல பேர் வந்து பல மணி நேரம் காத்து கொண்டு இருக்க வேண்டியது. அந்த மாதிரி ஒரு அந்த மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் உள்ள சென்டர்ல உள்ள சாப்ட்வேர் குளறுபடி ஆனதுனால அதனுடைய பாதிப்பு வந்து உலகம் முழுவதும் சில மணி நேரத்துக்கு வந்து உலகம் முழுவதும் அவங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி இந்த மது கைடபர் வந்து பிரம்மாவுக்கு சேர்ந்து அந்த வேதங்களை திருடிட்டாங்க. அந்த வேதங்களுடைய ஆதாரத்துல தான் பிரம்மா வந்து இந்த உலகத்தை சிருஷ்டி செய்யறாரு. அவங்கதான் இந்த உலகத்தினுடைய ஒரிஜினல் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்யூட்டர் சில சமயம் ஹேக் பண்ணுவாங்க. அந்த அவங்க வந்து பிரம்மாவிட்ட இருந்து வேதங்களை திருடினாங்க. அப்ப வந்து பகவான் வந்து ஹயக்ரீவ அவதாரத்தை எடுத்தார். ஒரு குதிரையினுடைய முகத்தை வைத்துக் கொண்டு அந்த அவதாரத்தை எடுத்து அந்த மது கைடபர் அந்த அரக்கர்களை கொன்று வேதங்களை மீட்டு கொடுத்தார். அதனாலதான் பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் வருது, தஸ்மை பவான் ஹயசிரஸ் தனுவம் ஹி பிப்ரத் வேதத்ருஹா வதிபலவ் மதுகைட பாக்யவ் ஹத்வானயத் ஸ்ருதிகணாம் ச ரஜஸ்தமஸ்ச சத்வம் தவ பிரியதமாம் தனுமாமனந்தி. பகவான் வந்து இந்த ஹயக்ரீவ அவதாரத்தை எடுத்து மது கைடபர் என்று அழைக்கப்படும் மிக சக்தி வாய்ந்த அதிபலவ், மிக சக்தி வாய்ந்த வேதங்களுக்கு எதிராக இருக்கின்ற வேத துருகவ் அப்படின்னா வேத சாஸ்திரங்களுக்கு எதிராக கருத்துக்களை வைத்துக் கொண்டிருந்த மிக பலமிக்க இந்த மது கைடபர் அப்படிங்கிற இந்த அரக்கர்களை பகவான் ஹயக்ரீவர் கொன்றார். ஹத்வானய ஸ்ருதிகணாம் ச ரஜஸ்தமஸ்ச. இந்த மது மற்றும் கைடபர் வந்து ரஜோகுணம் மற்றும் தமோகுணத்தினுடைய சொரூபமாக இருந்தார். ரஜோகுணம் சமூகத்தினுடைய சொரூபமாக இருக்கணும் வந்து அவங்களுக்கு வந்து சாஸ்திரத்தின் மேல அதிக நம்பிக்கை இருக்காது. அப்படிப்பட்ட அரக்கர்களை கொன்று பகவான் வந்து இந்த வேதங்களை மீட்டு கொண்டு வந்தார். சத்வம் தவ பிரியதமா. இந்த ஹயக்ரீவருடைய சரீரம் வந்து சுத்த சத்துவத்தினால ஆக்கப்பட்ட சரீரம். 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட இந்த சுத்த சத்துவத்தினால் ஆக்கப்பட்டுள்ள சரீரம். அந்த ஹயக்ரீவருக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கின்றேன் அப்படின்னு பிரகலாதர் சொல்றார். இந்த மாதிரி ரிஷிகேஷோட சம்பந்தப்பட்ட ஒரு லீலை இது. அதே ரிஷிகேஷ்லயும் ஒரு ராமருடைய கோயில் இருக்கு, பரதருடைய கோயில் இருக்கு, சத்ருகுனுடைய கோயில் இருக்கு, லக்ஷ்மணருடைய கோயில் இருக்கு. தேவ பிரயாகத்திலே நம்ம வந்து அந்த ராமருடைய கோயிலை நம்ம வந்து தரிசனம் பண்ணோம். இது சம்பந்த ஒரு கருத்தை சொல்றேன்.
ராம, பரத, சத்ருக்னர், லக்ஷ்மணர் இந்த 4 சகோதரர்களிலிருந்து நம்ம என்ன கத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, ராமர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மூலமாக எப்படி ஒருத்தர் சாமானிய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், அதற்கு அவர் உயர்ந்த எடுத்துக்காட்டாக இருந்தார். சாமானிய தர்மம், வர்ணாசிரம தர்மம். ராமர் தன்னுடைய நடத்தை மூலமாக எப்படி ஒரு மகன் தந்தையினுடைய கட்டளையை பின்பற்ற வேண்டும், எப்படி ஒருத்தர் ஒரு பொறுப்பான கணவராக இருக்க வேண்டும், எப்படி ஒருத்தர் தன்னுடைய அன்பான சகோதரராக இருக்க வேண்டும், ஒரு உயர்ந்த ராஜாவாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த சாமானிய தர்மத்தை ராமர் தன்னுடைய நடத்தை மூலமாக வெளிப்படுத்தினார். லக்ஷ்மணர் விசேஷ தர்மத்திற்கு உதாரணமாக இருந்தார். விசேஷ தர்மம்னா பகவத் கைங்கரியம். அந்த லக்ஷ்மணர் சாமானிய தர்மத்தையும் கைவிட்டு விட்டு விசேஷ தர்மத்தை கடைபிடிப்பதற்காக சாமானிய தர்மத்தையும் கைவிட்டார். 14 வருஷம் தன்னுடைய மனைவியை அயோத்தியாவில் விட்டுட்டு தன்னுடைய கணவனுடைய தர்மத்தையும் விட்டுவிட்டு பகவானுடைய கைங்கரியத்துக்காக அந்த தர்மத்தையும் விட்டுவிட்டார். விசேஷ தர்மத்துக்கு அவர் உயர்ந்த முக்கியத்துவம் கொடுத்தார். அது லக்ஷ்மணர் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். பரதர் விசேஷ தர தர்மத்திற்கு உதாரணமாக இருந்தார். விசேஷ தர தர்மம்னா விசேஷ தர்மத்தையும் விட சிறந்தது. தர அப்படிங்கிற விகுதியை நம்ம சேர்த்தோம்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இன்னும் கொஞ்சம் மேம்படுகிறது. விசேஷ தர தர்மம் அப்படின்னா பரதரும் ராமருடைய கைங்கரியத்தை செய்தார். ஆனா பரதருக்கும் லக்ஷ்மணருக்கும் வித்தியாசம் என்னன்னா, லக்ஷ்மணர் தன்னுடைய ஆசைப்படி ராமருக்கு கைங்கரியம் செய்தார். பரதர் ராமருடைய ஆசைப்படி, ராமருடைய என்ன கட்டளை அதன்படி ராமருடைய பிரிவில் அயோத்தியாவில் இருந்து கொண்டு ராமருக்கு கைங்கரியம் செய்தார். அந்த ராஜ்யத்தினுடைய பாரத்தை எடுத்துக்கொண்டு. சத்ருக்னர் விசேஷ தம தர்மத்துக்கான உதாரணம். விசேஷ தம தர்மம்னா அந்த விசேஷ தர தர்மத்தை விட உயர்ந்தது. சத்ருக்னர் பரதருடைய சேவையில் தன்னை அர்ப்பணித்தார். அந்த மாதிரி இந்த ராமர், லக்ஷ்மணர், பரத, சத்ருக்னுடைய கோயிலையும் நம்ம போக முடியலன்னா ரிஷிகேஷ் அந்த கோயில்கள் இருக்கு. தேவப்பிரயாகத்துல நம்ம ராமருடைய கோயிலையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த யாத்திரையில கங்கையை பத்தி நம்ம பேசணும். வாமன லீலை பத்தி கொஞ்சம் பார்த்தோம். அது சம்பந்தமா ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். இந்த வாமன தேவருடைய கதை, வாமன தேவர் அவருடைய திருவடிகள் மூலமாக கங்கை வெளிப்பட்டது. பாகவதத்துல வாமனருடைய கதை எப்படி சொல்லப்பட்டிருக்கு, பாகவதத்தை தவிர மற்ற சாஸ்திரங்கள்ல இந்த கதை எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முக்கியமான வித்தியாசம். பாகவதத்தை தவிர மற்ற சாஸ்திரங்கள்ல இந்த கதை வரும் பொழுது அந்த கதையில வாமன அவதாரத்தை, திரிவிக்ரம அவதாரத்தை உயர்த்தி சொல்லப்பட்டது. உலகளந்த பெருமாள் காஞ்சிபுரத்துல நம்ம தரிசனம் பண்றோம். மற்ற புராணங்கள்ல இதே கதை சொல்லப்படும் பொழுது அந்த திரிவிக்ரமர் பகவானை அவர் இந்த 3 அடி வச்சு 2 அடியிலே இந்த உலகம் முழுவதும் அளந்து விட்டார். அந்த திரிவிக்ரம அவதாரத்தை உயர்த்தி சொல்லப்பட்டுள்ளது. ஆனா இதே கதை பாகவதத்தில் சொல்லப்படும் பொழுது ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, பாகவதத்துல இந்த கதையினுடைய நாயகன் வாமனர் கிடையாது. பாகவதத்துல இந்த கதையினுடைய நாயகன் பலி சக்கரவர்த்தி. பாகவதத்துக்கு வெளியில மற்ற புத்தகங்கள்ல இந்த கதையினுடைய நாயகன் வாமனர், திரிவிக்ரமர். ஏன்னா பாகவதத்துல
ஏன் பலி சக்கரவர்த்தி நாயகன்னா, வாமனர் எடுத்த படியை விட பலி சக்கரவர்த்தி எடுத்து வைத்த படி வந்து அதை விட உயர்ந்தது. வாமனர் வந்து அந்த 2 படி மூலமாக உலகத்தை அளந்தார். ஆனா பலி சக்கரவர்த்தி வந்து ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற மிக மிக கடினமான பக்தியினுடைய அங்கம், அந்த அங்கத்தை வந்து கடைபிடித்தார். தன்னுடைய உடல், மனது, வாக்கு, தன்னுடைய முழு சொத்தையும் வந்து வாமனருக்கு முதல் 2 படியில் அர்ப்பணித்தார். அந்த 3வது படியில தன்னுடைய அகங்காரத்தையும் அர்ப்பணித்தார், தன்னையே அர்ப்பணித்தார். அப்படி பார்க்கும் பொழுது பலி சக்கரவர்த்தி எடுத்து வைத்த படி வந்து வாமனர் எடுத்து வைத்த படியை விட உயர்ந்தது. அதனால பாகவதத்துல இந்த கதையினுடைய நாயகன் யாருன்னா பலி சக்கரவர்த்தி. அத பத்தி ஒரு ஸ்லோகத்துல வருது. பலி சக்கரவர்த்தி சொல்ற, பும்சாம் ஸ்லாக்யதமம் மன்யே தண்டம் அர்ஹத்தம் ஆர்பிதம் யம்னமாதா பிதா பிராதா சுஹ்ருதச்சாதிசந்திஹி. அவர் சொல்றார், இந்த உலகத்துல நம்மளுடைய பல நலன் விரும்பிகள் இருக்காங்க. அந்த நலன் விரும்பிகள் வந்து நமக்கு பல நன்மைகள் செய்யலாம். ஆனா என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கொடுக்கின்ற இந்த தண்டனை வந்து இந்த உலகத்துல என்னுடைய பல நலன் விரும்பிகள் எனக்கு செய்கின்ற உதவியை விட உயர்ந்தது அப்படின்னு அவர் சொல்றார். ஏன்னா வாமனர் வந்து பலி சக்கரவர்த்தி கிட்ட, ஓ நீ என்னை வந்து ஏமாத்திட்ட, 3 அடி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க, 2 அடி தான் கொடுத்திருக்கீங்க, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பலி சக்கரவர்த்தி வந்து அந்த வருண பாசத்தை செலுத்தி அவரை கைது பண்ணிடுறார். ஆனா அந்த பகவான் கொடுத்த தண்டனையும் வந்து அவர் வந்து ஒரு நன்றி மனப்பான்மையுடன், பக்தி மனப்பான்மையுடன் அவர் வந்து அந்த தண்டனையை வந்து அவர் வந்து மிகுந்த நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்கின்றார். அதனாலதான் பிரபுபாதர் வந்து ஒரு அருமையான ஸ்லோகம் வருது. அந்த பலி சக்கரவர்த்தியை பத்தி வரும்பொழுது, க்ஷீண ரிக்த சுதஹ, பலி சக்கரவர்த்தி வந்து அவர் தன்னுடைய எல்லா சொத்தை இழந்து விட்டார். ஸ்தானாத் க்ஷிப்தோ, தன்னுடைய பதவியை இழந்து விட்டார். பத்தஷ்ச சத்ருபிஹி, வாமன தேவரால கைது செய்யப்பட்டார். அந்த வருண பாசத்தினால போட்டு அவரை வந்து கட்டி போட்டாங்க. ஞாதிபிஷ்ய பரித்யக்தோ, அவருடைய எல்லா உறவினர்களும் அந்த பலி சக்கரவர்த்தி வந்து கைவிட்டு விட்டார். யாத்தனாம் அனுயாபித, அவருக்கு வந்து அந்த கீழ் உலகத்தில் உள்ள சூத்திர லோகத்துக்கு அனுப்பப்பட்டார். கீழ் சூத்திர லோகத்துக்கு அனுப்பப்பட்டார். குருனா பர்சிதக சப்தோ, தன்னுடைய குருவினால அவர் வந்து அவருக்கு சாபம் கிடைத்தது. ஜகௌ சத்தியம்ன சூரதக, இப்படிப்பட்ட எல்லா நபர்களாலும் நிராகரிக்கப்பட்டார். அப்படி இருந்தாலும் பலி சக்கரவர்த்தி வந்து தான் கொடுத்த அந்த வாக்கிலிருந்து அவர் வந்து தவறவில்லை. ஜகௌ சத்தியம்ன சூரதக சலைருக்தோ மயா தர்மோ நாயம் தியஜதி சத்யவா. இந்த ஸ்லோகத்தை வாமனதேவரே சொல்றார். நானே கூட உங்களை வந்து ஏமாத்தேன், சலைருக்தோ மயா தர்மம், நானே வந்து உங்களை ஏமாத்துறேன். அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய வாக்கிலிருந்து, உங்களுடைய உறுதி மனப்பான்மையிலிருந்து, உங்களுடைய இந்த சரணாகதி மனப்பான்மையிலிருந்து நீங்கள் தவறவில்லை அப்படின்னு வாமனதேவர் பலி சக்கரவர்த்தியை புகழ்ந்து பேசுறார். அதுதான் பிரபுபாதர் அந்த பொருளுரையில் சொல்றார். பலி சக்கரவர்த்தியினுடைய வாழ்க்கையில வந்த கஷ்டங்களை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவ்வளவு பெரிய கஷ்டம். இதை வந்து யாராலையும் சகித்துக் கொள்வது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட கஷ்டங்களை அவர் வந்து எதிர்கொண்டார். ஆனா அப்படி இருந்தாலும் அந்த சமயத்திலையும் அவர் தன்னுடைய பகவான் மேல உள்ள நம்பிக்கையை இழக்கவில்லை.
அதுக்கப்புறம் இன்னொரு கருத்து சொல்றார் பிரபுபாதா. ஒரு பக்தருடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வந்தாலும் பகவான் வந்து அந்த பக்தருடைய சக்திக்கு ஏற்றபடிதான் அந்த கஷ்டங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு கேள்வித்தாள் வரும். இந்த உலகத்துல பரீட்சையில எல்லோருக்கும் ஒரு பொதுவான கேள்வித்தாள். ஆனா பகவானுடைய ஆட்சியில பார்க்கும்போது ஒவ்வொரு பக்தருக்கும் ஒரு தனிப்பட்ட கேள்வித்தாள். அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவருடைய சக்திக்கு ஏற்றபடி தான் அந்த கேள்வித்தாள் அப்படின்னு அந்த கருத்தும் பிரபுபாதர் எழுதுறாரு. இந்த மாதிரி கங்கை சம்பந்தப்பட்ட இந்த கருத்தை நம்ம பார்க்கணும். கடைசியில பார்த்தோம்னா பத்ரிகாசிரமத்தை பத்தி நம்ம முந்தானேட்டும் பல பாகவதத்திலிருந்து பல கதைகளை பார்த்தோம். நரநாராயண ரிஷியை பத்தி ஒரு சில கருத்துக்களை அதோட முடித்துக் கொள்வோம். இந்த பத்ரிகாசிரமம் இந்த க்ஷேத்திரம் வந்து ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீ சம்பிரதாயத்துல சாஸ்திரங்கள்ல வந்து 8 ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த 8 ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள் என்னன்னா ஸ்ரீரங்கம், பத்ரிகாசிரமம், துவாரகை, வானமாமலை, புஷ்கர தீர்த்தம், நைமிஷாரண்யம், திருப்பதி மற்றும் ஷாலிகிராமம். இதெல்லாம் 8 ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம். அப்படின்னா ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம்னா இந்த 8 க்ஷேத்திரங்கள்ல வந்து இருக்கின்ற பகவானுடைய மூர்த்தி வந்து ஒரு சிற்பியால செதுக்கப்பட்ட மூர்த்தி கிடையாது. பகவான் வந்து இந்த மூர்த்தியில அவராகவே வெளிப்பட்டார். அப்படிப்பட்ட மூர்த்தி. இந்த ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரத்தை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரத்துல அதை சுத்தி 100 யோஜனை தூரம், அந்த 100 யோஜனை தூரம், ஒரு யோஜனைனா 8 மைல், 100 யோஜனை தூரம், அந்த எல்லா தூரமும் அந்த இடமும் ஒரு தீர்த்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரத்துல யார் வந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றார்களோ அவர்கள் வந்து பகவானுடைய திருவடி அடைகின்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரத்தை தவிர பகவானுடைய மற்ற மூர்த்திகள் அதுக்கு அடுத்த இதென்ன, பகவானுக்கு தேவர்களால செதுக்கப்பட்ட மூர்த்தி எங்க வழிபடப்படுகின்றதோ அது உயர்ந்தது. ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரத்துக்கு அடுத்தது உயர்ந்தது தேவர்களால செதுக்கப்பட்ட மூர்த்தி எங்க வழிபடப்படுகின்றது அது உயர்ந்தது. அதற்கு அப்புறம் பார்த்தோம்னா முனிவர்களால செதுக்கப்பட்ட மூர்த்தி, அந்த க்ஷேத்திரம் வந்து மிக உயர்ந்தது. அதற்கு அப்புறம் பார்த்தோம்னா மனிதர்களால் செதுக்கப்பட்ட மூர்த்தி, பகவானுடைய மூர்த்தி எங்க பிராணப்பிரதிஷ்டை செய்து வழிபடப்படுகிறது உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்படும். அதனால ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் வந்து ஒரு மிக முக்கியமான க்ஷேத்திரம். அதுல வந்து ஒரு க்ஷேத்திரம் தான் பத்ரிகாசிரமம். இந்த பத்ரிகாசிரமத்திலையும் நம்ம வந்து பல இது பார்த்தோம். இந்த பத்ரிகாசிரமத்துல அதுல வந்து சில இடங்களை பத்தி நம்மளால பேச முடியல. ஒரு நேற்று கூட பஸ்ல வரும்போது சொல்லிட்டு இருந்தேன், அங்க வந்து காளையவனுடைய குகையும் இருக்கு. சரி, முச்சுக்குந்தருடைய குகை இருக்கு. முச்சுக்குந்தருடைய குகை. முச்சுக்குந்தர் வந்து தேவர்களுக்காக உதவி செய்து கொண்டிருந்தார், அசுரர்களோட சண்டை போடுறதில்ல. அப்ப அந்த ரொம்ப வெகு வருடம் வந்து அந்த யுத்தம் நடந்தது. கடைசியில வந்து இந்திரர் வந்து அவர்கிட்ட கேட்கிறார், இந்த நீங்க இவ்வளவு நாள் எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு ஏதாவது வரம் கொடுக்க விரும்புகின்றேன், உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். முச்சுக்குந்தர் வந்து அவர் அந்த யுத்தத்துல அவ்வளவு சோர்ந்து போயிட்டார். எனக்கு வந்து ஒரு நிம்மதியா தூங்கறதுக்கு ஒரு சரியான குகையை கொடுங்க, என்னோட தூக்கத்திலிருந்து யாராவது எழுப்புனாங்கன்னா அவர் உடனே சாம்பலாகி எரிந்து விட வேண்டும்
அப்படின்னு அந்த வரத்தை கேட்கிறார். அப்ப இந்திரன் வந்து அவருக்கு வந்து ஒரு குகையை கொடுக்கிறார். அந்த குகையில அவர் தூங்கி கொண்டு இருக்கார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்போது பெரும் சமயத்துல நம்ம வந்து ரஜோகுணத்துல மும்முரமாக இருக்கும், அதுக்கப்புறம் தமோ குணத்துல மும்முரமாக. முச்சுக்குந்தர் வந்து ரஜோகுணத்தை உபயோகப்படுத்தி வெகு நாள் சண்டை போட்டு இருந்தார். அதுல தோல்வடைந்ததுக்கு அப்புறம் தமோ குணத்துக்கு போயிட்டார். ஆனா அவர் பக்தர். ஆனா ரஜோகுணத்துக்கும் தமோ குணத்துக்கும் போயிட்டார். அந்த மாதிரி நம்மளும் பல சமயத்துல ரஜோகுணத்தினால பாதிக்கப்படுறோம். அதுக்கப்புறம் திடீர்னு அதனால வருத்தப்பட்டு தமோ குணத்துல போயிட்டு. ஆனா சத்துவ குணத்துக்கு வர்றதுதான் அது வந்து பக்தி பாதை நிலையா கடைபிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அப்ப முச்சுக்குந்தர் ஒரு குகையில தூங்கிட்டு இருந்தார். இங்க மதுரையில வந்து மதுராவில வந்து காலைவன அப்படின்ற ஒரு அசுரன் வந்து மதுராவை வந்து தாக்கிறதுக்காக வர்றாரு. அந்த காலைவன் வந்து சிவபெருமான் கிட்ட இருந்து ஒரு வரம் பெற்றார். என்னை வந்து யாதவர்கள் யாரும் என்னை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு அந்த வரத்தை பெற்றிருந்தார். யாதவர்கள் மேல அவருக்கு வந்து ஒரு வெறுப்பு இருந்தது. யாதவர்கள் யாரும் என்னால கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். அது அந்த சாபத்தை பெற்றுக்கொண்டு அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு காளையவன் வந்து யாதவர்களை தாக்கிறதுக்காக மதுரையில படையெடுத்து வர்றார். அப்ப கிருஷ்ணர் வந்து அந்த யுத்த களத்திலிருந்து வெளியில நடக்க ஆரம்பிக்கிறார். காளையவன் வந்து அவரை பின்தொடர்ந்து ஓடி வர்றார். அப்ப கிருஷ்ணர் வந்து இந்த முச்சுக்குந்தர் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த குகைக்குள்ள வர்றார். அப்ப காளையவன் நினைச்சாரு கிருஷ்ணர் தான் தூக்கி கொண்டு இருக்க அப்படின்னு நினைச்சு அந்த முச்சுக்குந்தரை வந்து உதைக்கிறார். உடனே முச்சுக்குந்தர் எழுந்து பார்க்கும் பொழுது அந்த காளையவன் வந்து அதே இடத்துல சாம்பலாக அவர் எரிந்து சாம்பல் ஆயிட்டார். அதுக்கப்புறம் அந்த முச்சுக்குந்தருக்கு கிருஷ்ணருடைய தரிசனம் கிடைக்கிறது. இதை பத்தியும் ரூப கோஸ்வாமி வர்ணனை செய்யும் பொழுது ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா இந்த சமஸ்கிருத ஸ்லோகத்துல தரள தமசி அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. இருள் சூழ்ந்த வெளிச்சமான குகை அப்படின்னு ஸ்லோகத்துல வருது. இது ஒரு எதிர்மறையான வார்த்தை. இருள் சூழ்ந்த வெளிச்சமான குகை, புத்திசாலியான முட்டாள் அப்படின்னா உங்களுக்கு குழப்பமா இருக்கு. இந்த மாதிரி இருள் சூழ்ந்த வெளிச்சமான குகை அப்படின்னு பார்க்கும்பொழுது அது என்ன அர்த்தம்னா அந்த குகை வந்து தன்னுடைய இருளினால காளையவண்ணன் வந்து அந்த குகையில யார் இருக்கின்றார் அதை வந்து மறைத்து விட்டது. அதே குகை வந்து முச்சுக்குந்தருக்கு வந்து கிருஷ்ணருடைய தரிசனத்தை காண்பித்து அதன் மூலமாக வெளிச்சத்தையும் வெளிப்படுத்தியது அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு கருத்தை வந்து ரூப கோஸ்வாமி சொல்றார். இந்த சம்பவத்தை வந்து எதற்காக ரூப கோஸ்வாமி சொல்றாருன்னா இந்த சம்பவம் மூலமாக கிருஷ்ணர் எப்படி தன்னுடைய நுணுக்கமான கூர்மையான புத்தியை வெளிப்படுத்தினார். அவருடைய 64 குணங்கள்ல ஒரு குணம் வந்து புத்திமான் அப்படின்னு. புத்திமான் அப்படிங்கிற குணம் எப்படிப்பட்டதுன்னா ஒருத்தர் சில கஷ்டமான சம்பவத்திலையும் உடனடியாக சிந்திச்சு தன்னுடைய நுணுக்கமான கூர்மையான புத்தியை உபயோகப்படுத்தி உடனடியாக சிந்திச்சு அவர் வந்து யார் சரியான தீர்மானத்தை எடுக்கிறாரோ அவர்கிட்டதான் அந்த நுணுக்கமான புத்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காளையவன் படையெடுத்து வந்துடுறார். ஆனா யாராலே எந்த யாதவரும் எதிர்த்து சண்டை போட முடியாது. சிவபெருமானுடைய இந்த வரம் இருக்கு. அப்படின்னா காளையவனை கொல்லணும். அப்ப அந்த சமயத்துல கிருஷ்ணர் வந்து ஆன் த ஸ்பாட் அந்த இடத்துல எப்படி இவரை கொல்றதுக்காக அவர் வந்து நுணுக்கமான புத்தியை உபயோகப்படுத்தி தீர்மானம் செய்து காளையவன் மூலமாக அவரை கொல்றார். சரி, முச்சுக்குந்தர் மூலமாக காளையவனை கொல்றார். முச்சுக்குந்தர் மூலமாக கொண்டுட்டு அதே சமயத்துல தன்னுடைய பக்தருக்கும் வெகு நாள் தன்னுடைய பக்தர் தூங்கிட்டு இருக்கார். அந்த பக்தரையும் அவர் எழுப்ப விரும்பினார். சில சமயம் நம்மளும் நம்ம சாண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் தூங்கி போயிடுறோம். இப்ப மற்ற பக்தர் வந்து எழுப்புறாங்க.
கிருஷ்ணர் தன்னுடைய பக்தரை எழுப்ப விரும்பினார். அந்த மாதிரி அந்த முச்சுக்குந்தருக்கு வந்து தன்னுடைய கருணையை காண்பித்தார். அதற்கப்புறம் முச்சுக்குந்தர் கிருஷ்ணர்கிட்ட விடை பெற்று அவர் பத்ரிகாசிரமத்துக்கு வர்றார். பத்ரிகாசிரமத்துக்கு வந்து ஒரு குகையில வந்து அவர் வந்து தவம் செய்து அவர் வந்து வைகுண்டத்தை அடைகிறார். அந்த முச்சுக்குந்த குகை வந்து பத்ரிகாசிரமத்துல இருக்கு. வியாசருடைய குகைக்கும் போனோம். வியாசரை பத்தி நான் நேற்றுக்கு இதுல சொன்னோம், பஸ்ல வியாசரை பத்தி ஒரு அற்புதமான ஸ்லோகம் வருது. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்ரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதி. வியாசர் வந்து வசிஷ்ட மகரிஷியினுடைய கொள்ளு பேர், சக்தி ரிஷியினுடைய பேரன், பராசர ரிஷியினுடைய புதல்வன், சுகதேவ கோஸ்வாமியினுடைய தகப்பனார். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அகல்மஷம் எந்தவித களங்கம் இல்லாதவர், தபோநிதி தவங்களுடைய சுரங்கம், தவங்களுடைய இருப்பிடம், தவங்களுடைய சொரூபம், அந்த வியாசருக்கு நான் நமஸ்காரத்தை தெரிவிக்கின்றேன். வியாசர் அவருடைய வம்ச ரீதியாக பார்க்கும்போது அவ்வளவு உயர்ந்த வம்சத்துல பிறந்திருக்கார். அவருடைய அடுத்த தலைமுறை அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது சுகதேவ கோஸ்வாமி உலகத்துக்கு கொடுத்திருக்கார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில எதை சாதிச்சார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் வந்து களங்கமற்றவர், தவங்களுடைய சொரூபமாக இருந்தார், வேதங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கார். அப்படி பார்க்கும்போது இந்த மூன்று கண்ணோட்டத்தையும் பார்க்கும் பொழுது அவருடைய வம்சம், அவருடைய அடுத்த தலைமுறை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இந்த மூன்று கண்ணோட்டத்திலையும் பார்க்கும் பொழுது வியாசதேவருடைய மேன்மை எவ்வளவு உயர்ந்த மேன்மையை பெற்றுள்ளார். அதே வியாசதேவர் வந்து அவ்வளவு மேன்மை மிகுந்த வியாசதேவர் வந்து இந்த உலகத்தில் உள்ள ஒரு சாதாரண பாமர மனிதனும் வேதங்களுடைய கருத்தை பெற வேண்டும், அதற்காக அவர் வேதங்களை மட்டும் எழுதல, மகாபாரதத்தையும் எழுதினார். வேதங்களை கற்பதற்கு வந்து அது ஒரு பிராமணர் கற்க வேண்டும், பல தகுதிகள் இருக்கு. ஆனா அந்த வேதங்களுடைய கருத்தை எப்படி சாதாரண மனிதர்கள், அந்த தகுதி இல்லாதவர்கள் பெற முடியும்? அதற்காக ஒரு சாதாரண பாமர மனிதனும் பெறுவதற்காக மகாபாரதத்தை எழுதினார், புராணங்களை எழுதினார். கடைசியில தன்னுடைய மிக உயர்ந்த நூலான ஸ்ரீமத் பாகவதத்தையும் கொடுத்தார். அப்படி பார்க்கும்போது வியாசதேவர் கிட்ட அந்த மேன்மை அப்படிங்கிற அந்த குணமும் இருக்கு, எளிமை அப்படிங்கிற குணமும் இருக்கு. பரத்வ மற்றும் சௌலபிய அப்படின்னு சொல்றோம். பரத்வனா மேன்மை, சௌலபியனா எல்லோராலையும் அணுகப்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு எளிமை. எல்லோரும் இந்த வேத சாஸ்திரங்களால பயன்பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்துடன் அவர் வந்து மகாபாரதத்தையும் கொடுத்தார், பாகவதத்தை கொடுத்தார், புராணங்களை கொடுத்தார். அந்த மாதிரி அந்த வியாசருடைய குகைக்கும் நம்ம போனோம். கடைசியா நரநாராயண ரிஷியை பத்தி ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இதோட நம்ம முடித்துக் கொள்வோம். அன்னைக்கு முன்னாடி கூட நம்ம நரநாராயண ரிஷி பத்தி பாகவதத்துல பல ஸ்கந்தங்கள்ல வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு அதை பார்த்தோம். 12வது ஸ்கந்தத்துல மார்க்கண்டேய ரிஷி வந்து நரநாராயண ரிஷி கிட்ட கடும் தவம் செய்யறாரு. 7 மன்வந்தரங்கள் தவம் செய்யறாரு. அப்புறம் அவருக்கு வந்து நரநாராயணனுடைய தரிசனம் கிடைக்கிறது. அப்ப நரநாராயண கிட்ட அற்புதமான பிரார்த்தனைகளை செலுத்துகிறார். அதுல ஒரு பிரார்த்தனை என்னன்னா, தஸ்மை நமோ பகவதே, தஸ்மை நமோ பகவதே புருஷாய பூம்னே விஸ்வாய விஸ்வகுரவே பரதைவதாய நாராயணாய ரிஷயே சனரோத்தமாய ஹம்சாய சம்யதகிரே நிகமேஸ்வராய. அவர் சொல்றார், நான் வந்து இந்த பகவான் நரநாராயண ரிஷிக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கின்றேன்.
புருஷாய பூம்னே, இந்த உலகத்தையே அவர் சரீரமாக பெற்றிருக்கின்றார். இந்த உலகமே அவருடைய சரீரம். புருஷாய பூம்னே விஸ்வாய விஸ்வகுரவே, அவர்தான் இந்த உலகத்துக்கே ஒரு குரு. விஸ்வகுரவே பரதெய்வத்தாய, பரதெய்வத்தாய அவர்தான் எல்லா தேவர்களிலேயே மிக தலை சிறந்த தேவர் அவர்தான். வணங்கப்படக்கூடிய தெய்வங்களில் மிக தலை சிறந்தவர் இந்த நாராயணர் தான். பரதெய்வத்தாய நாராயணாய ரிஷயே ச நரோத்தமாய, இவர் இப்பொழுது நாராயண ரிஷி அப்படிங்கிற இந்த ரூபத்தில் இவர் அவதரித்திருக்கின்றார். நரோத்தமாய ஒரு உயர்ந்த மனிதருடைய நரோத்தமாய, மனிதர்களே மிக சிறந்தவர் நரோத்தமாய. ஹம்சாய சம்யதகிரே, ஹம்சாய அப்படின்னா இவர் எந்தவித களங்கம் இல்லாமல் தூய்மையான நிலையில் இருக்கின்றார். சம்யதகிரே, இவர் தன்னுடைய புலன்கள் மற்றும் வாக்கு எல்லாவற்றையும் முழுமையாக கட்டுப்படுத்தி இருக்கின்றார். நிகமேஸ்வராய, இவர்தான் இந்த வேத சாஸ்திரங்களால வணங்கப்படும் பகவான் அப்படின்னு நரநாராயண ரிஷியை புகழ்ந்து பல அடைமொழி சொற்களை உபயோகப்படுத்தி அவருக்கு நமஸ்காரம் தெரிவிக்கின்றார். இந்த மாதிரி இந்த பத்ரிகாசிரமத்தில் இதை தவிர பல இடங்கள் இருக்கு. ஏகாதசி குகை, தப்த குண்டத்தை பத்தியும் அன்னைக்கு பேசணும். ஏகாதசி குகை, தப்த குண்டம், அதை தவிர பாண்டவர்கள் சொர்க்கத்துக்கு போனது அதெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு. இதோடு நம்ம முடித்துக்கொள்வோம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இந்த யாத்திரை பொதுவாக நம்ம ஒரு யாத்திரைக்கு வரும் பொழுது இந்த யாத்திரையில நம்ம எந்த விதமான உற்சாகத்தை பெற்றுள்ளோமோ அதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையினுடைய யாத்திரை ஆரம்பிக்கணும். இந்த யாத்திரை முடியறதில்லை, இப்பதான் உங்களுடைய யாத்திரை ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி கருத்து நான் ஒவ்வொரு யாத்திரையிலையும் ராதாநாத் சுவாமி மகாராஜர் இந்த கருத்தை சொல்வார். கடைசியில் உங்க யாத்திரை முடியும் பொழுது இங்க யாத்திரை முடியறதுன்னு நினைக்காதீங்க, இப்பதான் உங்களுடைய யாத்திரை ஆரம்பிக்கின்றது. அப்படின்னா இந்த தீர்த்த யாத்திரையில நம்ம எப்படிப்பட்ட உற்சாகத்தை பெற்றுள்ளோம், என்னென்ன கருத்துக்களை கேட்டோம், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனோம், அதனால நம்ம எந்த சிந்தனை பெற்றுள்ளோம் அதை மனசுல வைத்துக்கொண்டு அதை நம்ம எங்க ஊருக்கு போறோமோ அதன்படி நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வதற்காக முயற்சி செய்யணும். அதனால இந்த யாத்திரை ஒரு முடிவாக இருக்கக்கூடாது, இது ஒரு ஆரம்பம் அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த கருத்தோடு நம்ம விடைபெறுவோம். எல்லோருக்கும் இந்த யாத்திரையில எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு, சேவை செய்வதற்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக நன்றி. ஏதாவது சில கருத்துக்களில் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன் மன்னித்து. பல கருத்துக்கள் சொல்ல முடியல. நம்ம இந்த யாத்திரையில் பல பிரயாணத்திலே பல சமயம் போயிடுச்சு. ஆனாலும் சில பிரதானமான கருத்துக்கள் பாகவதத்திலிருந்து நம்ம பேசுறதுக்காக முயற்சி செஞ்சோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருந்தால் நீ கேட்கலாம். பிரபுட்டு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கேள்வி. ஹரே கிருஷ்ணா. இந்த 8 இடங்கள்ல மேற்கோள் காட்டி பகவான் சுயம்புவா வந்தாருன்னு சொல்றோம். அது இல்லாமையும் நிறைய இடத்துல இங்கே பார்த்தாலும் ராமர் தேவப்பிராயத்துல சுயம்புவா வந்த இடம் இருக்கு. நிறைய தமிழ்நாட்டில் பார்த்தா கரூர்ல பெருமாள் சுயம்புவா வந்த இடம் இருக்கு. அதுக்கும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய 8 இடங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்கா டிஃபரன்ஸ் தான் இருக்கு. இந்த 8 இடம் குறிப்பாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. க்ஷேத்திரம். அதே சமயத்துல மற்ற இடத்துல அப்படி இருந்தாலும் அதை நிராகரிக்கல. இந்த இடங்கள் குறிப்பாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
புராண கதைகள்ல வந்து இந்த ஒரு மூர்த்திக்கு பின்னாடி உள்ள கதைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பழமையான கதைகள். ரங்கநாதர் விக்கிரமாக இருக்கட்டும் அல்லது பாலாஜி விக்கிரமாக இருக்கட்டும், அவ்வளவு பழமையான கதைகள். அதனால இந்த 8 சுயம்பு கேத்திரத்துக்கு தனிச்சிறப்பு இருக்கு கட்டாயம். மற்ற இடத்துலையும் சில சுயம்பு விக்கிரகம் இருக்கலாம், அதை நாங்கள் ஒன்றும் நிராகரிக்கல. ஆனால் இதுக்கு வந்து ஒரு தனிச்சிறப்பு இருக்கு, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த மாதிரி 100 மைல் 100 யோஜனை தூரத்தில் அதுவும் ஒரு தீர்த்த ஸ்தலமாக இருக்கின்றது. அந்த மாதிரி சிறப்பு இந்த இடத்துக்குலாம் கட்டாயம். ஹரே கிருஷ்ணா. பிரபு, இப்போ வந்து ஜெகநாதர்னா ஜெகத்துக்கு நாதர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து பத்ரிநாத்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு இழந்தையோட இடத்தை குறிப்பிடுகிறதா சொல்றாங்க. இப்போ இந்த நாமம் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு இந்த நாமம் வந்து பகவானுடைய ஒரு லீலையில சம்மந்தப்பட்டிருக்கணும். இப்போ இந்த பகவானுக்கு இந்த நாமத்து மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். பதரி நாராயணன் இளந்தை மரங்கள் சூழ்ந்த இந்த வனத்தில் வீட்டில் இருக்கும் நாராயணன் அப்படின்னு அர்த்தம். இதை தவிர வேற அர்த்தம் இல்லை. இளந்தை மரங்கள் சூற்றிருக்கும் இந்த காட்டில் வீட்டில் இருக்கும் பகவான் நாராயணன். இதை தவிர வேற ஏதாவது சில ஆழ்ந்த அர்த்தம் இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும். நான் இதுதான் வெளிப்படையா பார்க்க இந்த அர்த்தம் தான். பாதராயண அப்படின்னு சொல்றோம். பாதராயண இந்த வார்த்தையும் பாகவதத்தில் வருது. பாதராயண அப்படின்னா வியாசதேவர் வந்து இந்த ஒரு பதரி மரத்துக்கு கீழே அவர் தவம் செஞ்சார், சுகதேவ கோஸ்வாமி மகனாக பிறந்ததுக்காக. அதனால அந்த பதரி மரத்தின் கீழே தவம் செஞ்சு பிறந்த அந்த குழந்தையைத்தான் பாதராயண அப்படிங்கிற வார்த்தை குறிக்கின்றது. அது சுகதேவ கோஸ்வாமியை குறிக்கின்றது. அந்த மாதிரி ஒருத்தருடைய பேரும் அந்த இடத்தோடு சம்பந்தப்பட்டது. பதரி நாராயணன். கர்ணப்பிரயாக. கர்ணப்பிரயாக அது என்னால் என்கிட்ட இருந்து இதில் படித்து பார்த்தேன். அதில் வந்து கர்ணப்பிரயாக பற்றி போடல. இன்னொருத்தர் சொன்னார், இந்த மாதிரி போகும்போது பல பிரயாகம் வரும். பிரயாகம் பல நதிகளுடைய சங்கம். கர்ணப்பிரயாக, தேவப்பிரயாக, விஷ்ணு பிரயாக, ருத்ரப்பிரயாக. இதுக்கு பின்னாடி சில கதைகள் என்னால் கிடைக்கல, படிக்கிறது அது டீட்டெயில் பார்த்தா தான் தெரியும். பொதுவாக பல பேர் வந்து போகும்போது அந்த எல்லா பிரயாகத்திலையும் எங்கே முடியறதோ அட்லீஸ்ட் ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு போவாங்க. ஜோஷிமட்ல ஒரு நரசிம்மர் கோயில் இருக்கு. அந்த நரசிம்மரை பற்றி ஆழ்வார்கள் வந்து பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 6 மாசம் வந்து பத்ரி நாராயணனை வந்து மனிதர்கள் வழிபடுறாங்க. பத்ரி காஷ்மத்தில் 6 மாசம் வந்து தேவர்கள் வழிபடுவாங்க. நான் எல்லாம் பணி ஆயிடாங்க. அப்ப அந்த 6 மாசத்துல வந்து அந்த பத்ரி நாராயணனுடைய உற்சவ விக்கிரகத்தை வந்து ஜோஷிமட்ல வந்து அவங்க வந்து வழிபடுவாங்க. இங்க 3 திவ்ய ஸ்ரீ சம்பிரதாயத்திலே 3 திவ்ய தேசம் இருக்கு. தேவப்பிரயாக, ஜோஷிமட்ல உள்ள பெருமாள் மற்றும் பத்ரி நாராயண பெருமாள். அந்த பத்ரி நாராயண பெருமாளை பத்தி திருமங்கையாழ்வார் வந்து பல பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுவும் அன்னைக்கு பார்த்தோம். ஒரு பாடல் சொல்றேன். அந்த எல்லா பாடலையும் என்ன தீம் வருதுன்னா, அவர் வந்து இந்த முதுமையை பற்றி துல்லியமாக வர்ணிக்கின்றார்.
பீலை சோர் கண்ணி உடுங்கி பித்தெழ மூத்திருமி தாள்கள் நோவ தம்மில் முட்டி தள்ளி நடவாமுன் காளையாகி கன்று மேய்த்து குன்றெடுத்தன்று நின்றான் வாழை பாயும் தண்ட தண்ட அடஞ்சூழ் வதறி வணங்குதுமே. அப்படின்னா வயசான காலத்துல அந்த கண்ணில் உள்ள பசைகள்லாம் கம்மியாகி ஒருத்தருடைய கண் பார்வை வந்து ரொம்ப மழுங்கி போயிடுது. அவருடைய உடம்புக்குள்ள அந்த பித்தம் அதிகமாகிறதுனால அவர் வந்து ரொம்ப முக்கி இரும ஆரம்பிக்கிறார். பித்தெழ மூத்து இருமி தாள்கள் நோவ தம்மில் முட்டி தள்ளி நடவாம நடக்கிறதுல ரொம்ப கஷ்டப்பட்டு மெதுவாக நடக்கிறார். அப்ப இந்த மாதிரியான நிலை வருவதற்கு முன் தள்ளி நடவாமுன் இந்த மாதிரியான நிலை வருவதற்கு முன் காளையாகி கன்று மேய்த்து குன்றெடுத்து அன்று நின்றான். அந்த மாடு மேய்க்கும் லீலையை செய்த கிருஷ்ணர் குன்றெடுத்து அன்று நின்றான். கோவர்தன மலையை தூக்கிய அந்த கிருஷ்ணர் அவர் வந்து வாழை பாயும் தண்டமிழ் தண்டஞ்சூழ் வதறி வணங்குதுமே. இந்த வாழை மீன்கள் இருக்கின்ற அந்த குளிர்ந்த நதிகள் குளிர்ந்த குளங்களில் வாழை மீன்கள் இருக்கின்ற அந்த இடத்தில் இந்த கோவர்தன மலையை தூக்கிய மாடு மேய்க்கும் கிருஷ்ணர் பத்ரி நாராயணனாக அவதரித்திருக்கின்றார். இந்த மாதிரியான முதுமை வருவதற்கு முன்னாடி நம்ம அங்க போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் வந்து முதுமையினுடைய ஒவ்வொரு சில கருத்தை சொல்லி இந்த நிலை வரதுக்கு முன்னாடி அங்க போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாரும் ரொம்ப ஒரு பெரிய சாதனை தான். எங்களுக்கு சில நடு வயசுல இருக்கிறவங்களுக்கு வந்துடலாம். ஆனா 50 வயசு மேல 60 வயசு மேல 70 வயசு மேல ஒரு அடி வைக்கிறதுலே அது ஒரு பெரிய சாதனை. ஆனா உங்களுடைய பெரிய ஆர்வத்தினுடைய அந்த ஆர்வம் உங்களுடைய மனசுக்குள்ள பொழுது விட்டு எரிந்து கொண்டு இருக்கின்றது. அது ஆர்வத்தினால இவ்வளவு கஷ்டத்தையும் சகித்து கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம உயர்ந்த விஷயம். வேற கேள்வி இருக்குங்களா? questions Hare Krishna. Sister Gogakuள்ள சில்வர்பான் லிங்கம் வச்சு லிங்கம் வச்சு வழிபடுறாங்க. சிஸ்டர் சில்வர்பானே ஏன் வழிபடுறாங்க? வசிஷ்டர் சிவபெருமானை ஏன் வழிபடுறாங்க? பொதுவாக எல்லா ரிஷிகளும் சிவபெருமானுக்கு அவங்க வழிபடுவாங்க. அவங்களுடைய ஸ்தானத்தை புரிந்து கொண்டாங்க. எல்லா கிருஷ்ணருடைய கஷேத்திரத்துல பக்கத்துல சிவபெருமான் வந்து ஒரு கஷேத்திரப்பாளராக இருக்காரு. கேதார்நாத் 6 மாசம் தான். 6 மாசம் கூட இல்லை, அதை விட கம்மி தான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா தீர்த்த ஸ்தலங்களையும் பகவானுடைய பக்கத்துல சிவபெருமான் கஷேத்திரப்பாளராக இருக்கார். விருந்தாவனமாக இருக்கட்டும், புவனேஸ்வராக இருக்கட்டும். அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்க போகும்பொழுது இந்த க்ஷேத்திரப்பாளருக்கு தகுந்த மரியாதையை கொடுத்து அவர்கள் வழிபடுறாங்க. ஒரு வைஷ்ணவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக. வானமாமலை தமிழ்நாட்டில் இது பக்கத்துல நாங்குநேரி, நாங்குநேரி திருநெல்வேலி, திருநெல்வேலி பக்கத்துல ஷாலிகிராமம் வந்து முக்திநாத். ஸ்ரீ சம்பிரதாயத்துல அந்த மாதிரி சிறப்பான திவ்ய கஷேத்திரம் முடிஞ்சா கட்டாயம் போலாம். கௌடிய சம்பிரதாயத்துல
ரூப கோஸ்வாமி வந்து விருந்தாவனத்துக்கு மிக உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்காங்க. விருந்தாவனத்திலையும் கோவர்தனம், ராதா குண்டம், அதுக்கு வந்து மிக உயர்ந்த இடத்தை கொடுக்குறாங்க. சைத்தன்ய மகாபிரபுவினுடைய நம்ம அனுயாயிகளாக இருக்கும் பொழுது ரூப கோஸ்வாமி கொடுத்த விருந்தாவனம், மாயாப்பூர், ஜெகநாத்புரி இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே சமயத்தில் எந்த இடத்துக்கெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு போயிருக்காரோ அவர் வந்து ஒரு இடத்துல ஒரு வினாடி தான் இருந்தாலும் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம சைத்தன்ய மகாபிரபு எங்கெங்கெல்லாம் போயிருக்காரோ அதுக்கு வந்து நம்ம கட்டாயம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது தவிர விருந்தாவனம், மாயாப்பூர், ஜெகநாத்புரி மற்ற இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லல. ஒரு சம்பிரதாயத்தில் இந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், அதுக்கு வந்து பிரதானமான காரணம் கொடுக்கணும். ஆமா, எல்லா க்ஷேத்திரமும் மாயாப்பூர்ல இருக்கு. எல்லா க்ஷேத்திரம் விருந்தாவனத்துல இருக்கு, எல்லா க்ஷேத்திரமும் மாயாப்பூர்லயும் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. வேற கேள்வி இருக்குங்களா? questions வேற யாராவது? ஸோ ஹிஸ் கிரேஸ் ராதிகா வல்லப் பிரபுஜி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் லாஸ்ட் மினிட் சொன்னோன்னே இங்கே வந்தீங்க, நிறைய லெக்சர்ஸ், வண்டர்ஃபுல் லெக்சர்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரபுஜி, உங்களோட அசோசியேஷன் கொடுத்ததுக்கு. ஸோ எல்லாரும் ராதிகா வல்லப் பிரபுஜிக்கு எல்லாம் ஹரே கிருஷ்ணா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா.